சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 9/5/2025. मीठे बच्चे, तुम्हें नशा रहना चाहिए कि जिस शिव की सभी पूजा करते हैं वह अभी हमारा बाप बना है, हम उनके सम्मुख बैठे हैं. இனிமையான குழந்தைகளே, எந்த சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்கிறார்களோ அவர் இப்போது நம்முடைய தந்தையாகிவிட்டார். நாம் அவரின் எதிரில் அமர்ந்திருக்கிறோம். இந்த போதை இருக்க வேண்டும். கேள்வி: मनुष्य भगवान से क्षमा क्यों मांगते हैं? क्या उन्हें क्षमा मिलती है? மனிதர்கள் பகவான் கிட்ட ஏன் ஷமா மன்னிப்பு யாசிக்கிறார்கள்? அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதா என்ன? 2 கேள்வி. பதில்: मनुष्य समझते हैं हमने जो पाप कर्म किए हैं उसकी सजा भगवान धर्मराज से दिलाएंगे, इसलिए क्षमा मांगते हैं. மனிதர்கள் என்ன புரிஞ்சிருக்காங்களா? நாம் என்ன பாவ கர்மா செய்கிறோமோ அதற்கான தண்டனை பகவான் தர்மராஜர் மூலமாக கொடுப்பார். எனவே அவரிடம் மன்னிப்பு யாசிக்கிறார்கள். கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. लेकिन उन्हें अपने कर्मों की सजा कर्म भोग के रूप में भोगनी ही पड़ती है. ஆனால் அவர்கள் தன்னுடைய கர்மத்திற்கான தண்டனையை கர்ம வினை என்ற ரூபத்தில் அனுபவித்துதான் ஆக வேண்டும். பகவான் உன்னை कोई दवाई नहीं देता. பகவான் அவர்களுக்கு எந்த மருந்தும் கொடுப்பது இல்லை. கர்ப்ப ஜெயில் में भी सजाएं भोगनी है. கர்ப்ப சிறையிலும் தண்டனை அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. साक्षात्कार होता है कि तुमने यह किया है. சாட்சாத்காரம் கிடைக்கின்றது நீங்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்பது. ईश्वरीय डायरेक्शन पर नहीं चले हो इसलिए ये सजा है. ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கவில்லை, எனவே இது உங்களுக்கான தண்டனை. இப்படி காட்சி கிடைக்கும். பாடல்: தூனே ராத் கவாயி, நீங்கள் இரவை தூங்கிக் கழித்தீர்கள். ஓம் சாந்தி. ये किसने कहा? ஓம் சாந்தின்னு யார் சொல்றது? அல்லது நீங்கள் இரவை தூங்கி கழித்தீர்கள். இந்த பாடல் ரூஹானி பாப்னே கஹா, ஆன்மீக தந்தை கூறுகிறார். ஓஹே ஊஞ்சுத்தே ஊஞ்ச், அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். சபி மனுஷ்யோ சே சபி ஆத்மாவோ சே பி ஊஞ்ச், அனைத்து மனிதர்களையும் விட உயர்ந்தவர், அனைத்து ஆத்மாக்களையும் விட உயர்ந்தவர். சப்மே ஆத்மா ஹீ ஹேனா, அனைவருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கிறதல்லவா. ஷரீர் தோ பாட் பஜானே கே லியே மிலா ஹே, ஷரீரம் பாட் நடிப்பதற்காக கிடைத்திருக்கிறது. अभी तुम देखते हो सन्यासियों आदि के शरीर का भी कितना मान होता है. இப்போ நீங்க பார்க்குறீங்க, சந்நியாசிகளுடைய ஷரீரத்துக்கு கூட எவ்வளோ மதிப்பு மரியாதை கிடைக்கிறது. अपने गुरुओं आदि की कितनी महिमा करते हैं. தன்னுடைய குருமார்களுக்கு கூட பாருங்க எவ்வளோ மகிமை பண்றாங்க. ये बेहद का बाप तो गुप्त है, ஆனால் இந்த எல்லையற்ற தந்தையோ குப்தமானவர். तुम बच्चे समझते हो शिव बाबा ऊंचते ऊंचे, उनसे ऊंच कोई है नहीं. குழந்தைங்க நாம தெரிஞ்சிட்டோம், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் शिव बाबा, அவரை விட உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. अभी तुम बच्चे किसके सामने बैठे हो? இப்ப குழந்தைங்க நீங்க யார் முன்னாடி அமர்ந்திருக்கீங்க? ऊंचते ऊंच बाप परंतु है गुप्त, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆனால் गुप्तमानवर. और सभी के तो शरीर देखने में आते हैं. यहाँ शिव बाबा को तो अपना हाथ पाव आदि है नहीं. மற்றவங்க எல்லாரோட ஷரீரமும் உங்க கண்ணுக்கு புலப்படுது. ஆனா இந்த शिव बाबा இவருக்கு தனக்குன்னு கை கால் கூட கிடையாது. फूल आदि भी कौन लेंगे?
நீங்க பூ கொடுக்குறீங்கன்னா கூட யார் வாங்கிப்பாங்க? இன்கே ஹாத் சே ஹி லேனா ஹோகா அகர் சாஹே தோ. இவர் கை மூலமா வேணா வாங்கிக்கலாம், அதுவும் அவர் விரும்பினாதான். இவர் யாரு, அவர் யாரு? பிரம்மா கை மூலமா வேணா வாங்கிக்கலாம், அதுவும் அவரு சிவபாபா விரும்பினாதான் வாங்குவார். பரந்து கோயி சே பி லேத்தே நெய். பாபா சொல்றானா, நான் யார் கொடுத்தாலும் வாங்குறதில்ல. जैसे वो शंकराचार्य कहते हमको कोई छुए नहीं. எப்படி शंकराचार्यार சொல்றாங்க, எங்களை யாரும் தொடக்கூடாது. तो बाप कहते हम पतितों का कुछ भी कैसे लेंगे. அப்போ பாபா சொல்றாரு, நான் கூட பதீதமானவர்கள் கொடுப்பதை எப்படி வாங்குவேன். तो बाप कहते हैं हम पतितों का कुछ भी कैसे लेंगे. அப்போ பாபா சொல்றாரு, நான் பதீதமானவர்கள் கொடுக்கறத எப்படி வாங்குவேன். ஹம்கோ ஃபூல் ஆதிக்கு தர்கார் நெய். எனக்கு பூக்கள்லாம் அவசியமே கிடையாது. பக்தி மார்க் மே சோம்நாத் ஆதி கே மந்திர் பன்தே ஹே, ஃபூல் சடாத்தே ஹே. பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்துல சோமநாதருக்கு ஆலயங்கள் கட்டுறாங்க, பூ போட்டு அர்ச்சனை பண்றாங்க. பரந்து முஜே தோ ஷரீர் ஹே நெய். ஆனா எனக்கோ ஷரீரமே கிடையாது. ஆத்மா கோ கோய் छुएगा कैसे. ஆத்மாவை யாராவது தொட முடியுமா என்ன? கேத்தே ஹம் பதீத்தோ சே ஃபூல் கேசே லேவே. பாபா சொல்றா, நான் பதீத்தமானவங்க கொடுக்கற பூவை ஏன் வாங்கணும். கோய் ஹாத் பி நெய் லகா சக்தே. என்னை யாரும் தொட முடியாதுன்னு சொல்றாரு பாபா. பதீத்தோங்கோ சூனே பி ந தே. பதீத்தமானவங்களை என்ன தொட விடக்கூடாது. ஆஜ் பாபா கேத்தே कल फिर जाकर नरकवासी बनते हैं. ऐसे को तो देखे भी नहीं. இன்னைக்கு பாபான்னு சொல்றாங்க, நாளைக்கு போய் நரகவாசி ஆயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்கள நான் பார்க்கவே கூடாதுன்றார் பாபா. பாப் கேத்தே ஹே முझे जानने के लिए सब पुरुषार्थी है. பாபா சொல்றாரு, என்னை அறிந்து கொள்வதற்காக அனைவரும் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள், முயற்சியாளர்களா இருக்காங்க. अंत में पूरे देही अभिमानी बनने वाले ही पास होंगे. கடைசியில முழு தேகி அபிமானி ஆகிறவங்க தான் பாஸ் ஆகுறாங்க. பாக்கி சப்மே ஜரா ஜரா தேக அபிமான் ரஹேகா. மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் தேக அபிமானம் இருக்க தான் செய்யும். பாப் தோ ஹே குப்த். ஆனா பாபா எப்படி இருக்காருங்க, குப்தமா இருக்கார். உன்கோ குச் பி தே நஹீ சக்தே. அவருக்கு நீங்க எதுவும் கொடுக்க முடியாது. பச்சியா சிவ் கே மந்திர் மே பி ஜாக்கர் சம்ஜா சக்தி ஹே. குழந்தைங்க சிவனோட கோயில்கள்ல போய் ஞானத்தை புரிய வைக்கணும். குமாரியோं ने ही शिव बाबा का परिचय दिया है. குமாரிகள் தான் சிவ பாபாவுடைய அறிமுகத்தை நிறைய பேர் கொடுக்கறாங்க. है तो कुमार कुमारियां दोनों जरूर है. குமாரர்களும் இருக்காங்க, குமாரிகளும் இருக்காங்க. कुमारों ने भी परिचय दिया होगा. குமாரர்களும் நீங்க பாபாவோட அறிமுகத்தை கொடுத்திருப்பீங்க. माताओं को कास उठाते हैं क्योंकि उन्होंने पुरुषों से जास्ती सर्विस की है. தாய்மார்களை தான் பாபா ஸ்பெஷலா முன்னாடி வைக்கிறார். ஏன்னா பிரதர்ஸை விட அவங்க தான் அதிக சேவா பண்றாங்க. तो बच्चों को सर्विस का शौक होना चाहिए. அப்ப குழந்தைங்களுக்கு சேவையில ரொம்ப ரொம்ப ஆர்வம் இருக்க வேண்டும். जहां जहां शिव के मंदिर है वहां तुम बच्चे बहुत अच्छी सेवा कर सकते हो. எங்கெல்லாம் சிவனுக்கு ஆலயங்கள் இருக்கோ அங்க குழந்தைங்க ரொம்ப நல்ல சேவா பண்ணலாம். शिव के मंदिरों में जाओ. माताओं का जाना अच्छा है. கன்னியாயன் ஜாய் தோ உசே அச்சா ஹை. சிவனோட கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாரு பாபா. அதுலேயும் தாய்மார்கள் போறது ரொம்ப நல்லது. அதையும் விட கன்னியாஸ் போனாங்கன்னா இன்னும் நல்லது. பாப் தோ சம்ஜாத்தே ஹே படுத்தே நெய் தோ ஜாக்கர் சத்யுகுமே தாச தாசியா பனேங். பாபாவும் எவ்வளோ புரிய வைக்கிறார். ஆனாலும் படிக்கலைன்னா சத்யுகத்துல போய் வேலைக்காரவங்களா தான் ஆக முடியும். ஜோ குச் பி சர்வீஸ் நை கர்த்தே ஹே காயா பியா और सोया वह क्या बनेंगे. யார் எந்த சேவா பண்ணல, வெறும் சாப்பிடுறது குடிக்கிறதுன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும். குதுபி சமஜ்தே ஹே ऐसे हम बनेंगे. அவங்களுக்கே தெரியுமா நான் என்ன ஆக போறேன் அப்படின்றது. பரந்து फिर भी शर्म कहाँ है. ஆனாலும் ஏன் வெக்கமே இல்லைன்றார் பாபா. எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் ஏன் வெக்கப்படுறது இல்லை. हम अपनी उन्नति कर कुछ पालेवे समझते ही नहीं. நான் எனக்குன்னு முன்னேற்றம் செய்யணும், அதுக்கு நான் ஏதாவது செஞ்சு ஒரு நிலை அடையணும், ஒரு பதவி வாங்கணும், அதை கூட புரிஞ்சுக்காம இருக்காங்க. तब बाबा कहते हैं ऐसा मत समझो, ये ब्रह्मा कहते हैं हमेशा शिव बाबा के लिए समझो.
ஆகையால பாபா சொல்றார், இப்படியெல்லாம் சொன்ன உடனே நீங்க பிரம்மா சொல்றாருன்னு நினச்சிக்காதீங்க. शिव बाबा தான் எப்போவுமே புரிய வைக்கிறார். शिव बाबा का तो रिकॉर्ड रखना है ना. शिव बाबाவுக்கு மரியாதை கொடுக்கணும் தானே. उसके साथ फिर धर्मराज भी है. அவர் கூட தான் தர்மராஜரும் இருக்கார். नहीं तो धर्मराज के टंडे भी बहुत खाएंगे. இல்லைன்னா தர்மராஜருடைய தடினால அடி வாங்கணும். अभी तुम कुमारियां कड़ी हो जाओ तो कोई को भी समझा सकती हो. பாபா சார், இப்போ குமாரிகள் களத்தில் வந்துட்டீங்கன்னா யாருக்கு வேணா ஞானத்தை புரிய வைக்கலாம். பரந்து யோகயுக்த் அச்சி ஹோஷியார் பச்சியா செய்யே. ஆனால் யோகயுக்தா நல்ல புத்திசாலி குழந்தைங்க தான் வேணும். अच्छा, நல்லது. धारणिकान सारम अपनी उन्नति करने के लिए बाप की सर्विस में तत्पर रहना है. தன்னுடைய முன்னேற்றம் செய்வதற்காக பாபாவின் சேவையில் ஈடுபட வேண்டும். சிர்ஃப் கானா பீனா சோனா எப்பது கவானா. வெறும் சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்குறதுங்கிறது பதவியை இழப்பது. 2வது பாயிண்ட், பாப்கா और पढ़ाई का रिकॉर्ड रखना है. பாபா மற்றும் படிப்பிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். தேஹி அபிமானி बनने का पूरा புருஷாரத் करना है. தேஹி அபிமானி ஆகுவதற்கு முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். बाप की शिक्षाओं को धारण कर सपूत बच्चा बनना है. பாபாவின் அறிவுரைகளை தாரணை செய்து உண்மையான குழந்தையாக ஆக வேண்டும். பாபா வரதான் கொடுக்கிறாரு, சேவா கர்த்தே उपराम स्थिति में रहने वाले योग युक्त युक्ति युक्त सेवादारी भव. சேவை செய்து கொண்டே உபராம் ஸ்திதியில் இருக்கக்கூடிய யோக யுக்த் யுக்தி யுக்த் सेवादारी भव. योग युक्त युक्ति युक्त सेवादारी भव. जो योग युक्त युक्ति युक्त सेवादारी है वो सेवा करते भी सदा उपराम रहते. யாரு யோக யுக்த் யுக்தி யுக்த் சேவாதாரியா இருக்காங்களோ அவங்க சேவை செஞ்சிட்டு இருந்தாலும் அனைத்தையும் கடந்த அந்த ஓய்வு நிலையில, விடுபட்ட நிலையில இருப்பாங்க. ऐसा नहीं सेवा ज्यादा है इसलिए अशरीरी नहीं बन सकते. அப்படி இல்லை, சேவா அதிகமாக இருக்கு ஆகையால் அஷரீரி ஆக முடியலை. लेकिन याद रहे कि मेरी सेवा नहीं बाप ने दी है तो निर्बंधन रहे. ஆனால் நினைவில் இருக்கணும், இது என்னோட சேவா இல்லை, பாபா கொடுத்துருக்கார். அப்போ நீங்கள் நிர்பந்தனமாக இருப்பீங்க. ट्रस्टी हो बंधन मुक्त ऐसी प्रैक्टिस करो. ट्रस्टी ना बंधन मुक्त இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. अति के समय अंत की स्टेज कर्मातीत अवस्था का अभ्यास करो. பாபா சொல்றாங்க, அதீதமாக போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்திமத்தினுடைய நேரம் வரும். அதாவது எதுவுமே என்னாகும், அளவுக்கு கடந்து போயிட்டே இருந்துட்டு அந்திமம் வரும். ஆகையால் கர்மாதீத்த நிலையினுடைய பயிற்சி பண்ணுங்க. जैसे बीच बीच में संकल्पों की ट्रैफिक को कंट्रोल करते हो, ऐसे अति के समय अंत की स्टेज का अनुभव करो. तब अंत के समय पास विद आनर बन सकेंगे. எப்படி இடையிடையில எண்ணங்களுக்கான டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அதே போல் ரொம்ப அளவு கடந்து போயிட்டுருக்க நேரத்தில் அந்திம ஸ்டேஜை அனுபவம் பண்ணுங்க. அப்போ தான் அந்திம ஸ்டேஜ் கடைசி நேரம் வர்றப்ப பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். ஸ்லோகன், शुभ भावना कारण को निवारण में परिवर्तन कर देती है. शुभ பாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றிவிடும். அவ்யக்த சமிக்கை ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பவித்திரதா பிராமண வாழ்க்கையின் விசேஷமான பிறப்பின் விசேஷத்தன்மை. பவித்திர எண்ணங்கள் பிராமணர்களின் புத்திக்கான உணவு. பவித்திர பார்வை பிராமணர்களின் கண்களின் வெளிச்சம். பவித்திர செயல் பிராமண வாழ்க்கையின் விசேஷமான தொழில். பவித்திர உறவுகள் மற்றும் பவித்திர தொடர்புகள் பிராமண வாழ்க்கையின் மரியாதை. இப்படிப்பட்ட மகான் விஷயத்தை தன்னுடையதாக கொண்டு வருவதில் உழைப்பு செய்ய வேண்டாம். அடமாக அதை தன்னுடையதாக்காதீர்கள். இந்த பவித்திரத்தாவே உங்களுடைய வாழ்க்கையின் வரதானம். अच्छा, ओम शांति.